என்னது, சாமியார் நித்தி இறந்துட்டாரா? தமிழ்நாட்டில் அனைவராலும் பேசப்பட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கும் சாமியார்தான் சர்ச்சைக்கு பெயர் போன நித்தி என செல்லமாக அழைக்கப்படும் நித்யானந்தா. தொடக்கத்தில் ஆன்மீக சொற்பொழிவுகளால் மக்களின் கவனத்தை ஈர்த்த நித்யானந்தா இந்தியா முழுவதும் பல்வேறு ஆசிரமங்களையும் நடத்தி வருகிறார். திருவண்ணாமலையை சேர்ந்தவரான இவர் அங்கிருந்து கர்நாடக மாநிலம் பிடரிக்கு இடம்பெயர்ந்தார். தனது சத்சங்கங்களால் இவருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிடைத்தனர். பிடரி, அகமதாபாத் என 41 இடங்களில் ஆசிரமங்களை அமைத்த நித்யானந்தா ஒரு பிரபல நடிகையுடன் தனிமையில் இருந்ததாக வீடியோ வெளியானது. ஆனால் அதை அந்த நடிகை மறுத்தார். இந்த நிலையில் நித்யானந்தா தனது பெண் சீடர்களுக்கு ஏதோ கொடுத்து அவர்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப முடியாதபடி மூளைச்சலவை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் அவர் மீது பெங்களூருவில் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை. இதையடுத்து அவர் தலைமறைவானதாக சொல்லப்பட்டது. ஒரு நாள் திடீரென கைலாசா எனும் தனி தீவையே உருவாக்கிவிட்டதாக நித்யானந்தா தெரிவித்திருந்தார். மேலும் இது இந்துக்களுக்கான நாடு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த நாட்டுக்கு என தனி கரன்சி, பாஸ்போர்ட், தனி கொடி உள்ளிட்டவைகளையும் அவர் நிர்மாணித்தார். மேலும் தனது நாட்டில் தொழில் தொடங்குமாறும் அவர் தமிழகத்தில் உள்ள சில மாவட்ட மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் கைலாசாவுக்கு நாங்கள் வருகிறோம் என இளைஞர்கள் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு கைலாசா வெப்சைட்டில் அப்ளிகேஷன் போட்டனர். இதற்கிடையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தினமும் மாலை 6 மணிக்கு பிரசங்க வீடியோவை வெளியிட்டு வந்தார் நித்யானந்தா. ஆனால் அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்படுவதாக தகவல் வெளியானது. அவர் சுயநினைவே இல்லாமல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் திடீரென திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என்பது போல வீடியோ வெளியிட்டிருந்தார் நித்யானந்தா. இந்த நிலையில் அவரை பாலியல் வழக்கில் கைது செய்யவும் நாடு கடத்தவும் பல்வேறு முயற்சிகளை காவல்துறை எடுத்து வந்தது. இதற்காக இன்டர்போல் உதவியும் நாடப்பட்டது. ஆனாலும் அவர் எங்கிருக்கிறார் என்பதே தெரியவில்லை. இந்த நிலையில் அண்மையில் நடந்த சிவராத்திரி விழாவில் சத்சங்கத்தில் தோன்றி நித்யானந்தா பேசிய வீடியோ வைரலானது. ஆனால் அது பழைய வீடியோ என பலரும் கமெண்ட் போட்டதால் அந்த பிரசங்கம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதற்கு காரணமாக தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லப்பட்டது. அதன் பின்னர் சத்சங்கம் ஏதும் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில்தான் நித்யானந்தா கடந்த 2 நாட்களுக்கு முன்பே இறந்து விட்டதாக ஒரு தகவல் பரவியது. ஆனால் இதை கைலாசாவிலிருந்து யாரும் மறுக்கவில்லை. இந்த நிலையில் நித்யானந்தாவின் சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட சத்சங்க வீடியோவில் இந்து தர்மத்தை காப்பதற்காக சுவாமி நித்யானந்தா உயிர் தியாகம் செய்துவிட்டார் என்று கூறியிருந்தார். இது உண்மையா என்பது தெரியவில்லை. ஒருவேளை வழக்குகளிலிருந்து தப்பிக்க இதுபோல நாடகத்தை நித்யானந்தாவும் அவருடைய சீடர்களும் நடத்துகிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மையிலேயே நித்யானந்தா உயிரிழந்திருந்தால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போகும், யார் நிர்மாணிப்பார்கள் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. உண்மையிலேயே நித்யானந்தா இறந்து விட்டாரா என்பது கைலாசாவிலிருந்து யாராவது அப்டேட் கொடுத்தால் மட்டுமே நமக்கு தெரிய வரும்.